இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுக்கில ரெட்ஸ்ல விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. ஒரு சூப்பரான குவாலிட்டியில 2011 மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டி ஓவரால் பாத்தீங்கன்னா வெறும் 93,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி ரொம்பவே நீட் அண்ட் குட் குவாலிட்டியில ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட நம்பர் TN09 BJ0833ங்க. வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரா இருக்கு. வண்டியில பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மெரிட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் பார்த்தாலே தூக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரா இருக்கு. வண்டியில சின்ன சின்ன மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்கு. மற்றபடி டென்ட் டேமேஜ் ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரொம்பவே தெளிவா இருக்கு வண்டி. இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும், டச் ஸ்க்ரீனில் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டி தான். இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. பெட்ரோல் வண்டி. பெர் லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16லேருந்து 18 வரையும் மைலேஜ் கொடுக்கும். ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு லோ மெயின்டெனன்ஸில் ஒரு அருமையான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை தான் எடுக்கணும். ரொம்பவே வண்டி குவாலிட்டியாக இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜினு, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வண்டியோட முழு விவரம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்புறம் டேரெக்டாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வண்டியோட டோர் பேட் சைடில் பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. 4 பவர் விண்டோவுமே ஒர்க்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லாக்கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக் எல்லாம் பாருங்கள். இன்டீரியரில் ரொம்பவே தெளிவாக தான் இருக்குது. டேஷ்போர்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 93,938 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆர்பிஎம்க்கு பார்த்தீங்கன்னா தனி மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெட்ஸில் மட்டும் கொடுப்பாங்க, கம்பெனிலே வர்றது தான். அதுவுமே வந்துடுது. வண்டியோட ஸ்டேரிங் எல்லாமே நீட்டாக இருக்குது. கீழே மேட்ஸ் எல்லாமே ரெட்ஸ்க்குன்னே ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே தெளிவாக தான் இருக்குது. மேனுவல் கியர் தான் அந்த வண்டிக்கு. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். சீட் எல்லாமே ஒரு ஆவரேஜாக இருக்குது. சீட் கவர் வேணால் நம்ம மாற்றினா மாற்றினீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ரியர் சீட் கவர் சூப்பராக இருக்குது. கீழே ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூவை வந்து ரியர்லேருந்து பார்க்குறோம். மேலே அப் அண்ட் சரும் பாருங்கள், க்ளீன் அண்ட் கிளியராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட்டை பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடும். பூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மியூசிக்காக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடுது. ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வீல் ஸ்பானர் ஜாக்கி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ்லேயுமே இருக்குது. வண்டியோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பட்டனுங்க. புது டயர் போட்டிருக்காங்க, நியூ டயர் தான் இருக்குது, ஃபுல் பட்டனோட இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி, இன்ஜினோட சவுண்டு எல்லாம் பார்க்கலாம். இன்ஜின் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் தான் இருக்குது. வண்டியோட ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாத ஆப்ரானு. அந்த சைடு ஆப்ரானுமே தெளிவாக இருக்குது. பேட்டரி எல்லாமே ரீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க போல், அதெல்லாம் ஜென்யூனாக இருக்குது. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் இப்போ உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இன்ஜினோட நாய்ஸும் சரி, இன்ஜினோட கண்டிஷனும் சரி. வண்டியில் ஏசி எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. புல்லிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. வண்டி பிக்கப்பு புல்லிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருக்குது வண்டி. பெட்ரோல் வண்டி ஒரு லோ மெயின்டெனன்ஸில் ஒரு சூப்பரான ரிட்ஸ் எடுக்கணும், அதுவுமே ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டியில் அலாய் வீல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2011 மூணாவது ஓனர் கண்டிஷனில் மாருதி சுசுகி ரெட்ஸு. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் வெறும் 2,05,000 ரூபாங்க. மார்க்கெட்டில் 2,45,000 ரூபா, 2,000 ரூபா, 2,60 போயிட்டு இருக்கு. நம்ம குவாட் பண்ணுற ரேட் ரொம்பவே கம்மி தான், வெறும் 2,05,000 ரூபா. இந்த ரேட்டும் ஃபிக்ஸட் கிடையாது, கண்டிப்பான முறையில் நெகோஷியபிள் பண்ணி
ஃபேவராகவே கொடுக்கலாம். ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம எம்என் கார்ஸில் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பர்சனலாக எனக்குமே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்காப்பா.